ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரீசனிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் சரியாக சி மற்றும் 5 நடுவே வரும் எழுத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல சி மற்றும் 5 நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சி இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தனியா எடுத்து எழுதிக்கலாம். டி இருக்கு, இசட் இருக்கு, ஒய், பி, இது எல்லாமே சிக்கும் 5க்கும் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இதுல கரெக்டா நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல மொத்தம் 7 லெட்டர்ஸ் இருக்கு. இதுல நடுவில் இருக்கிறது என்னது? பி. ஆன்சர் பி. அடுத்தது இரண்டாவது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த மிஸ்ஸிங் லெட்டர், இதுல அடுத்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்னெல்லாம் இருக்கு? ஏ, பி, பி, அடுத்தது டி இருக்கு, சி இருக்கு, எஃப் இருக்கு, அடுத்தது இந்த கட்டத்துக்குள்ள இங்க என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன லெட்டர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, அடுத்தது 1 விட்டு இங்க என்ன இருக்கு? பி இருக்கு, அடுத்தது சி, அடுத்து டி, அடுத்து இ இருக்கு, அப்போதான் ஒரு இது விட்டுட்டு அடுத்து இங்க என்ன வரும்? எஃப் வரும். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடியதுல எஃப். அடுத்தது செகண்ட் என்ன இருக்கு? பி இருக்கு, இங்க ஃபோர்த் டி இருக்கு. அப்போ பி, இடையில சி விட்டுட்டு டி, அடுத்து டி, இ விட்டுட்டு எஃப், எஃப், அடுத்து ஜி விட்டுட்டு ஹெச், அப்போ அடுத்து ஹெச்னா அடுத்து ஐ விட்டுட்டு ஜே, இந்த இடத்துல என்ன வரும்? ஜே. ஆன்சர் ஜே, எஃப். அடுத்தது மூன்றாவது கணக்கு. கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமலும் இருப்பதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல 4 என்ற எண்ணுக்கு முன்னால், இப்ப 4 இருக்கு அப்படின்னா 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 இருக்கணும். அதனை தொடர்ந்து அதுக்கு அடுத்தது 3 வராம இருக்கணும். அப்படி எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க 4 எங்கெல்லாம் இருக்கு? 4 இங்க இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி 7 இல்லை. அப்படி எடுத்துக்க கூடாது. அடுத்தது 4 இங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி 7 இருக்கு, ஆனா அதனை தொடர்ந்து 3 என்ற எண் வந்திருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? தொடர்ந்து 3 என்ற எண் வராமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்தது 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுல முன்னாடி 7 இருக்கு, 4க்கு முன்னாடி 7 இருக்கு, பின்னாடி 3 வரல. அப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம். இது 1. அடுத்தது 4 இங்க இருக்கு, முன்னாடி 7 இருக்கு, பின்னாடி 3 வராம இருக்கு. அப்ப இதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, 4க்கு முன்னாடி 7 இருக்கு, ஆனா தொடர்ந்து 3 வந்திருக்கு. அப்ப இது நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது நான்காவது கணக்கு. 2, 6, 14, 30 என்ற தொடரின் அடுத்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2, 6, 14,
30. இதுல அடுத்த எண் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, அடுத்தது 6 இருக்கு. 2 plus 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் எத்தனை? 4. இந்த ரெண்டையும் கூட்டினா 6. அப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா 2 plus 2 ஸ்கொயர் 2 plus 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டா நமக்கு அடுத்த எண்ணான 6 கிடைக்கி. இதே மாதிரி தான் 6 பிளஸ் இந்த 14 எப்படி வந்தது அப்படின்னா 6 பிளஸ் இதுல நம்ம என்ன போட்டிருக்கோம் 2 ஸ்கொயர், அடுத்தது 2 கியூப். 6 பிளஸ் 2 கியூப் எத்தனை? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. இது வந்து 4, 4 2 8. 6 8 கூட்டினா 14. அடுத்த எண் கிடைச்சிட்டு. அதே மாதிரி 14 பிளஸ் இங்க 2 ஸ்கொயர் போட்டோம், 2 கியூப் போட்டோம், அடுத்து 2 பவர் 4. 2 பவர் 4 எத்தனை? 82 16. இதை கூட்டினா 30 வரும். இது கிடைச்சிட்டா அடுத்தது அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 30 பிளஸ் அடுத்து என்னது 2 பவர் 4னா அடுத்து 2 பவர் 5. 2 பவர் 5ஓட வேல்யூ எத்தனை? 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 எத்தனை? 32. என்ன இருக்கு? 30 பிளஸ் 32 ரெண்டையும் கூட்டினா 62. ஆன்சர் 62. அடுத்தது 5வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? D = 4 மற்றும் COVER இதனுடைய மதிப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 63 எனில் BASIS இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப D 4னா லெட்டர் D வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. அப்ப D வந்து 4னா COVER இது வந்து 63ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 63 இது எப்படி வந்துச்சு அப்படின்னா C வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. 3 பிளஸ் O வந்து 15, B வந்து 22 பிளஸ் E வந்து 5 பிளஸ் R வந்து எத்தனை? 18. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 63 கிடைக்கும். இதே மாதிரி இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா BASIS. B வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடம். 2 பிளஸ் அடுத்து A வந்து எத்தனை? 1. S வந்து 19. I வந்து 9. அடுத்தது S இருக்கு, S வந்து 19. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 9 1 10 பிளஸ் 2 எத்தனை? 12. எத்தனை வருது? 50. ஆன்சர் ஆப்ஷன் B 50. BASIS இதனுடைய மதிப்பு என்னது? 50. அடுத்தது 6வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை வந்து EOJDJEFM என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என காண்கன்னு கேட்டிருக்காங்க. மெடிசினை எப்படி எழுதியிருக்காங்க? இப்படி எழுதியிருக்காங்க. இதை எடுத்து எழுதிப்போம்.
இப்படி எழுதியிருக்காங்களா, இது எப்படி வந்திருக்கு, இந்த லாஸ்ட்டாக மெடிசினில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இ வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எம் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த ஊடையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இங்கே எப்படி இருக்கு, இ இருக்கு, இதுக்கு அடுத்தது +1, ஈக்கு அடுத்தது எத்தனை எஃப், இந்த எஃப் வந்து இங்கே வந்திருக்கு, டிக்கு அடுத்த இ இங்கே வந்திருக்கு, ஐக்கு அப்புறம் எத்தனை ஜே, சிக்கு அப்புறம் டி, ஐக்கு அப்புறம் ஜே, என்க்கு அப்புறம் ஓ. அதுக்கு அடுத்த லெட்டர்ஸ் வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டருக்கும் எழுத போகிறோம். சி ஓ எம் டிஇஆர். இதுவும் இதே மாதிரி தான் வரும். இங்கே லாஸ்ட் இருக்கக்கூடிய இ வந்து ஃபஸ்ட்டு வந்துருந்து, அதே மாதிரி இங்கே லாஸ்ட் இருக்கக்கூடிய ஆர் வந்து ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சி வந்து லாஸ்ட் வரும். இந்த ஊடையில் வந்து ஓக்கு அப்புறம் என்ன வரும், இங்கே வந்து ஈக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லெட்டர் லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல எம்க்கு அப்புறமா வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஓக்கு அப்புறம் என்ன லெட்டர்ஸ் வரும், டி வரும், அது வந்து இங்கே இடம்பெறும். அடுத்தது எம்க்கு அப்புறம் என்னது, என், ஓக்கு அப்புறம் உள்ள பி இங்கே வந்திருக்கு, எம்க்கு அப்புறம் உள்ள என், பிக்கு அப்புறம் என்ன வரும், கியூ, அது இங்கே வரும், யூக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் யூ, ஈக்கு அப்புறம் எஃப். இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, ஆர் எஃப் யூ பி கியூ என் பி சி. இது வந்து எங்க இருக்கு, ஆப்ஷன் சி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கம்ப்யூட்டர் என்ற வார்த்தை வந்து எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஆர் எஃப் யூ டி கியூ என் பி சி. இதுதான் ஆன்சர். அடுத்தது 7வது கணக்கு. குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பதை SLAMINAன்னு அவங்க வந்து குறியிட்டிருக்காங்க. அப்படின்னா ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறியிடலாம்னு கேட்டிருக்காங்க. அனிமல்ஸ், அனிமல்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, இப்படி எழுதியிருக்காங்களா. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஏ வந்து லாஸ்ட் வந்திருக்கு, அடுத்த என் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஆன்லைன் அப்படிங்கிறது எழுதுனா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஓ வந்து இங்க வரும், இங்க வரும், இந்த இ இங்க வரும், என் வந்து இங்க, என்ன வரும், ENILNO. இது ஆப்ஷன்ல எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 8வது கணக்கு. B என்பது வகுத்தல், Q என்பது பெருக்கல், R என்பது பிளஸ், S என்பது மைனஸ் எனில் இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. B வந்து என்னதுன்னா வகுத்தல், Q வந்து பெருக்கல், R வந்து என்னது பிளஸ், S வந்து மைனஸ் எனில் இங்க ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்களா, இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 Q S 6. இந்த 18 அப்படி எழுதிக்கலாம். Q வந்து என்னது பெருக்கல்,
b வந்து வகுத்தல், r வந்து பிளஸ், s வந்து என்னது மைனஸ். இது நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வகுத்தல் சால்வ் பண்ணிட்டு அப்புறமா பெருக்கல், அதுக்கப்புறமா கூட்டல், அதுக்கப்புறமா கழித்தல், லாஸ்ட்டு கழித்தல். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வகுத்தல் சால்வ் பண்ணும்போது என்ன வருது 18. இங்கே என்ன இருக்கு வகுத்தல்ல 12 வகுத்தல் 4. 12 4ஆல் வகுத்தல் நமக்கு என்ன கிடைக்கும் 3 பெருக்கல் 3. அடுத்தது இது அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும் பெருக்கல் 18 பெருக்கல் 3 எத்தனை வரும் 54 பிளஸ் 5 மைனஸ் 6. அடுத்தது நம்ம பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணும்போது 59, அடுத்தது என்ன இருக்கு மைனஸ் 6. 59 மைனஸ் 6 நமக்கு என்ன வரும் 53. ஆன்சர் வந்து 53, ஆப்ஷன் பி. அடுத்தது 9வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்பா எண்ணெழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு ஆல்பா நியூமரிக் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது வந்து கரெக்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் பாருங்க. இங்க இசட், இங்க எக்ஸ், வி, டி, ஆர், பி. இது எப்படி இருக்கு அப்படின்னா இசட்டுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு. இசட்டுக்கு அப்புறம் -1 ஒரு உறுப்பு அடுத்து எக்ஸ் இருக்கு. அடுத்தது வி இருக்கு. எக்ஸுக்கு அப்புறம் 1 விட்டு வி இருக்கு. விக்கு அப்புறம் 1 விட்டு டி இருக்கு. அதுக்கப்புறம் எஸ் விட்டுட்டு ஆர், கியூ விட்டுட்டு பி இருக்கு. அப்போ அடுத்தது என்ன வரும் பிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஓ விட்டுட்டு என் வரும். அடுத்தது இந்த நம்பர்ஸ் இருக்கட்டும், ரெண்டாவது பார்த்துக்கலாம். அடுத்து லாஸ்டா என்ன லாஸ்டா இருக்கக்கூடிய ஆல்பா நியூமரிக் சீரிஸ்ல இங்க என்ன இருக்குது ஏ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு டி இருக்கு. இங்க ஏ அதுக்கப்புறமா டி இருக்கு. ஊடையில 2 லெட்டர்ஸ் விட்டுட்டு அப்புறமா டி இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு ஜி. அதே மாதிரி 2 லெட்டர்ஸ்க்கு அப்புறமா ஜி. ஜிக்கு அப்புறம் இங்க ஜே கொடுத்துருக்காங்க. 2 லெட்டர்ஸ் விட்டுட்டு ஜே. ஜேக்கு அப்புறமா எம் கொடுத்துருக்காங்க. ஜேக்கு அப்புறமா கே எல் இந்த 2ஐயும் விட்டுட்டு எம். அப்போ அடுத்து என்ன இருக்கு பி. என் ஓ இந்த 2 விட்டுட்டு பி. அப்போ நமக்கு அடுத்தது இங்க என்ன வரும் அப்படின்னா பிக்கு அப்புறம் கியூஆர் இந்த 2 விட்டுட்டு எஸ் வரும். லாஸ்ட் எஸ். ஃபர்ஸ்ட் என் லாஸ்ட் எஸ். இனி இந்த ஊடையில இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் கண்டுபிடிப்போம். நம்பர் என்னெல்லாம் இருக்கு ஊடையில 1 எத்தனை 2 6 21 88 445. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா 1 பெருக்கல் 1 பிளஸ் 1 ஓரன் 1 பிளஸ் 1 எத்தனை 2. அடுத்த நம்பர் கிடைச்சிட்டா. அடுத்தது 2 பெருக்கல் 2 பிளஸ் 2 2 4 4 பிளஸ் 2 எத்தனை 6. அடுத்தது 6 பெருக்கல் 3 பிளஸ் 3 6 3 18 18 3 21. அடுத்து 21 பெருக்கல் 4 பிளஸ் 4 21ஐயும் 4ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நாள் 4 2 நாள் 8 84. 84 பிளஸ் 4 எத்தனை 88. அடுத்தது 88 பெருக்கல் 5 பிளஸ் 5 88ஐயும் 5ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் 8 5 40. 40க்கு இங்க 0 மீதி 4 இருக்கு.
8 5 40 நாலும் 44 440 ப்ளஸ் இங்கே ஒரு 5 இருக்குது, ரெண்டையும் கூட்டினா 445. அடுத்து வரக்கூடிய லெட்டர் இங்கே என்ன அப்படின்னு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 445 கூட பெருக்கல் 6 ப்ளஸ் 6. 445 பெருக்கல் 6. IR 30க்கு 0, மீதி 3 இருக்கு. 6 நாள் 24, 3 27, மீதி 2 இருக்கு. 6 நாள் 24, 2 எத்தனை 26. 2670 ப்ளஸ் 6 எவ்வளோ வரும்? 2676. இந்த உடில் இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 2676. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 10வது கணக்கு. இங்க ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல விடுபட்டவையே காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஜே. இதுல ஜே, அடுத்தது என்ன இருக்கு? கே இருக்கு. ஜே இங்க இருக்கு, அடுத்து கே. என்னது? +1 வந்து கூடி இருக்கு. அடுத்தது இங்க கே இருக்கு, இங்க ஐ இருக்கு. கே இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு. அப்போ எத்தனை? 2 வந்து முன்னாடி வந்திருக்கு. அப்போ -2. அப்போ அடுத்தது என்ன வரும்னா +1 -2னா அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கு, மைனஸ், அடுத்தது பிளஸ். 1 2 அடுத்து 3. இப்போ ஐ +3. ஐல இருந்து 3வது இடத்துல இருக்கக்கூடியது 1 2 3 என்ன இருக்கு? எல். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா எல். இங்க வந்து பிளஸ் மைனஸ் மாறி வருது. பிளஸ் மைனஸ், அதுக்கப்புறம் பிளஸ், அடுத்து வந்து என்ன வரும்? மைனஸ். 1 2 3 அடுத்து 4. அப்போ எல்லுல இருந்து -4 பண்ணினா நமக்கு ஹச் வரணும். எல்லுல இருந்து -4னா 1 2 3 4. அடுத்தது ஹச்சுக்கும் எம்முக்கும் இன்னொன்று மைனஸ் வந்துட்டு அடுத்து பிளஸ். +5. ஹெச்ல இருந்து 5 தள்ளி 1 2 3 4 5 எம் இருக்கு. கரெக்டா? அடுத்தது லாஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்க. இங்க இசட் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, அப்புறமா வி இருக்கு. இசட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எக்ஸ் இங்க இருக்கு, வி இங்க இருக்கு. அப்ப எல்லாம் வந்து 1 விட்டு 1 இருக்கு. அப்போ இசட் எக்ஸ் வி. அப்போ வி 1 விட்டு என்ன வரும்? டி வரும். இப்போ லாஸ்ட் வந்து இதுல டி வரும். டி 1 விட்டு ஆர் வந்திருக்கா. அடுத்து ஆர் 1 விட்டு பி வந்திருக்கா. இனி ஓடியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓடியில் இங்க என்ன நம்பர் இருக்கு? 2 4 7 2 4 7. இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 16 22. இந்த 2 இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 2 கூட +2 கூட்டியிருக்காங்க. 2 + 2 எத்தனை? 4. அடுத்தது இங்க 4 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப எத்தனை கூடி இருக்கு? 3 கூடி இருக்கு. +3. அடுத்தது அப்போ நம்ம இங்க வந்து +2 +3 அடுத்து எத்தனை? +4. 7 + 4 எத்தனை வரும்? 11 வரும். அதே மாதிரி 11னா அப்ப இங்க எத்தனை? +5 16. அடுத்து +6. 16 + 6 எத்தனை? 22. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 11. விடுபட்ட எண் என்னது? எல். 11 டி. இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டில இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.